உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. கருப்பா பிறந்தது உங்க தப்பா? பிறப்பை வச்சு பிரிக்கலாமா? எல்லாம் இயற்கை சரிதானே? இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற சண்டை இல்லை. பாருங்க கூத்த, வாழும் போதே ஒன்னா வாழ தெரியாத கூட்டம் நாம. கதிரு, எனக்கு நல்லாவே தெரியும். போலாம். இப்ப என் பேச்சை தடுக்கலாம் நண்பர்களே, ஆனா என் கனவை தடுக்க முடியுமோ? நான் பேசுவேன். தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் நான் பேசுவேன். சரிடா, நல்லா பேசு. ஆனா கண்ணாடியை போட்டு பேசு. இந்த ஊருக்கார பயலுக தான் என் பேச்சை கேட்க மாட்டான். ஆனா இந்த எருமைங்க கேட்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஊரை ஒன்னா சேர்க்கறதுக்காக நீங்களா சேர்ந்து போராட வேண்டியிருக்கோம். அப்ப போராடுவீர்களா? போராடுவார்களா? பாத்தியா, பாத்துக்க. போதும், இது போதும் எனக்கு. கணக்குடா. அப்படியே இரு, நானே எடைய குறைக்கிறேன். கதிரு, ஐயா சாமி, ஒரே ஒரு நாள் கொசு விடாம உன் தத்தத்தை சொல்றியா? ஊரே தெரிந்துடும். நான் தத்துவம் சொன்னா ஒரு கொசு வேணா போடும். அண்ணே, ஆ காட்டு. இந்தா. நீ சும்மா பேசினாலே குடிகாரன்னு சொல்லுவாங்க. இதுல குடிச்சிட்டு பேசினா எவன் மதிப்பான்? சாப்பிட்டியா? மணி உன்னதான். சாப்பிட்டியா? ஆச்சு ஆச்சு. முத்துக்கண்ணு வீட்டுல வண்டி மாடு லாடம் கட்டினது கொடுத்தாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? நீ ஏன் அவன் பேச்ச மதிக்கிறது இல்ல? அதான் அவன் குடிச்சிட்டு ஆடு மாடு எருமை கழுதைன்னு பேசிட்டு திரிறான். அவன் மட்டும் கேக்குறானா? நீ அவனை வேற ஊருக்கு கூட்டிட்டு போறன்ற. அது வெறும் வாய் பந்தல். அதுல கல்யாணம் முடிக்க முடியுமா? எல்லாம் முடியும். இந்த ஊரை விட்டு போனா வாழ ஆசை வரும், நிம்மதியும் கிடைக்கும். என் இடத்துல இருந்து பாரு, அப்பதானே தெரியும். என் இடத்துல இருந்து கவனிச்சியா? அவனை கூட்டிட்டு போவேன்ற நானு ஏன்? நான் வேணாவா? நான் வேணாவா? மணி, நான் கிளம்புறேன். மணி, 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 ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னதான் நாட்டுக்கு தேவையான நல்ல நல்ல வீடியோஸ் போட்டாலும் சப்ஸ்கிரிப்ஷன் விட்டு ஏறவே மாட்டேங்க. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் டூர் போகிறேன். அதுவும் ரிவர்ஸ்லேயே நடந்து போகிறேன். எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா? லடாக் குறுக்குது வண்டிகிட்டி வந்துடக்கூடாது. வேண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மணிமுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. என்ன முறைக்கலாம்? இந்த மாதிரி லோக்கல் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ்.
யோகேஷ் யோகேஷ் பிரபா இப்படியா கூப்பிடுவேன்? பேர் சொல்லி கூப்பிடலாம்ல. இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ற? வள்ளி அக்கா மகன் யோகேஷ் திடீர்னு தூக்கத்துல நடந்து ஊருக்குள்ள வந்துட்டான். தேடிட்டு வந்து அவனை காணோம். சரி, நீ தேடு, நானும் பாக்குறேன். போ. யோகேஷ் யோகேஷ் பெரிய சமாச்சாரம் பண்ணிட்டடா நீ. நான் ஒன்றுமே பண்ணலண்ணே. நைட்டு வீட்டில் படுத்திருந்தேன். கனவுல சார் வந்துச்சு. முழிச்சு பார்த்தா எங்கே இருக்கேன்? கனவு பூரா சாரு சாரு சாருண்ணே. பகலில் கண்டாலும் கனவு நல்லதுடா. சாமி சிலை பார்த்துருக்கியா நீ? அது அந்த பாறையோட கனவு. ஆனால் நீ ஆசைப்பட்டதுக்காக துரத்திட்டு ஓடினா பார்த்தியா? கலக்கிட்டடா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனுஷனோட பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பேசு பேசு. இவனுக்கு காதுக்கு சாண பிடிக்காத குறைய வச்சு செஞ்சேன்ல. எவன் கேட்டான்? கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆள் போதும். இன்னைக்கு இவன், நாளைக்கு இன்னொருத்தன். ஒரு நாள் இந்த ஊரே மாறும். ஆமா, மாறி கிழிச்சிட்டாலும். நீ பாத்தியாடா? கை வச்சானா? காலே வச்சான்ற. உனக்கு சேரை விட தூக்கம் தான் முக்கியமா போச்சு. ஏண்டா இவங்களை சீக்கிரம் முடிச்சு விட்டுறணும். இப்படியே போச்சு தலைக்கு மேல ஏறி மோண்டுருவாங்க. சொல்லுங்க. யோ, உங்க ஊர்ல திருவிழா தேதி குறிச்சாச்சா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். யோ, என்னையாச்சு? அப்பா சேர்ல ஒரு புடி பையன் காலை வச்சாயா? எங்க நிலைமை சரியில்லை. யோ, என்னையா சொல்ற? நீங்க பாட்டுக்கு அந்த பையனை தான் பண்ணி தொலைச்சிட போறீங்க. சரியா, போன வை. தலைவரே பா. ம் ம் பேசாம நடா சொல்ற. அட ஆமா தலைவரே, கொஞ்சம் பொறுங்க. தக தகன எரிஞ்ச செய்தி வரும், உங்க காது குளிரும்.
சொல்லியா? கம்மாப்பட்டிக்காரங்க அவன் ஊர் பையில கங்கணம் கட்டி தேடிட்டு இருக்கானுங்க. யார்யா? என்னாச்சு? யோகேஷா, பார்த்து பத்திரம். இப்பதான் தகதகன்னு எரிய போகுது. மணி மணி பிரபா என்னாச்சு? விலங்குல ராஜ் அருவாள் எடுத்துக்கிட்டேன். யோகேஷ் இங்க இருக்கா தெரிஞ்சிச்சு போல. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. டேய், நான் சொல்ற பேக்கிறேங்கடா. வந்துட்டானுங்க. வா 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 வா. எகிருங்கடா. அந்த பக்கம் வர்றா. எதுக்கு அப்படி பேய் மாதிரி துரத்துறீங்க? ஏன்னா வேணும் உங்களுக்குலாம்? மயில வரல சாமி வரலன்னு புலம்புறீங்கல்ல? இப்படியே இருந்தீங்கன்னா வராதுடா. என்னடா சொன்ன? மயில பத்தி தப்பா பேசுற? சாமி, அவன் புரியாம பேசிட்டான். இந்த வருஷமா வர கொடுக்காம எங்களை கஷ்டப்படுத்திடாத. ஏய், உங்களை சும்மா விட மாட்டான்டா. என்னடா பண்றீங்க? மனுஷங்களா நீங்க எல்லாம்? சாவணும். ஒருத்தனை விடாதீங்களா? டேய், சீக்கிரம் வாடா. டேய், அது ஒண்ணு சாதாரண சேர் கிடையாது. இந்த ஊரு சேர் ஒண்ணுதான். கடவுள் முதல்ல உட்கார்ந்து தீர்ப்பு சொன்னதே அந்த சேர்ல தான். அதோட மதிப்பை கெடுத்துட்டா அதை எங்க சாமி மன்னிக்குமா? இல்ல அவனை சும்மா விட்டுருவோமா? இதுல சின்னது பெருசெல்லாம் பார்க்க முடியாதுடா. ஏன் சாமி? ஏன்? நீ தானே என் கனவுல சேர அனுப்பி வச்ச. சொல்லு. என்ன கூவி கிழிச்சிருவியோ? உனக்கு தெரியாம அந்த சேர்ல போய் உட்காந்துருப்பனா? எப்படி வலிச்சது தெரியுமா? ஆமா, நீ ஏன் அப்ப வரல? சாரி சொல்லு, சொல்லு. நடக்க ரோடு இல்ல, நான் தான் அலைஞ்சேன். பாலத்தை உடைச்சிட்டானுங்க, நான் தான் அலைஞ்சேன். கால் தேஞ்சு போனதான் மிச்சம். எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு எலெக்ஷன்ல நின்னேன்.
அப்ப மணியண்ணன் சொல்ற மாதிரி இந்த ஊரை விட்டு போறதா கரெக்டா? சேர்ந்து விளையாண்டா தப்பா, தொட்டா தப்பா? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? பதில் சொல்லு. டேய் பாரு நான் பாடுங்கடா. டேய் நான் இப்ப சொல்றதுதான், இது ஓயிற வரைக்கும் நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். நமக்கு குழந்தை வேணாம். இந்த மாதிரி கூட்டத்தோட வளர்றதுக்கு நம்ம குழந்தை பிறக்காமையே இருக்கலாம். கோச்சுக்காத, நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்லை, சரியாயிடும். நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை நம்புறேன். அப்பா உத்தரவு கொடுத்துட்டேப்பா, உத்தரவு கொடுத்துட்டேன். சாமி ராவணபுரி வந்துருச்சு. இந்த வாரம் திருவிழாவுக்கான உத்தரவு கிடைச்சிடும். கேளுங்க, சாமிக்கு ரத்தமாட பிடிக்காது, யாரும் வீட்டுல கவிச்சு சேர்த்துக்காதீங்க. இது நம்ம பூசாரியோட உத்தரவு. கதிரு, என்னடா ஆச்சு? உடலுடனே பேசுவிய. அளவுக்கு மீறி குடிச்சிருக்க போலே. நானும் பாக்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி திரிய போறேன்னு. அப்பே ஆத்தா இருந்திருந்தா ஒரு மரவாதம் இருந்திருக்கும். அது இல்லைனாலும் கால் கட்டு போட்டிருந்தா இந்நேரம் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருப்பான். நீயும் ஏதோ பொழப்பு பொழைக்கிற, நானும் அது கண்டு காணாத மாதிரி தான் இருக்கேன். இந்தா வாய் தோற. நே ஏந்திரினே, இந்தா வாய தோறேன்ற. அண்ணே அண்ணே, அண்ணே 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 ஏந்திரினே, அண்ணே ஏந்திரினே. அடியாத்தி, இவன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கானோ? அவ இந்த கத்து கத்துறாளே, கடவுளே, என்ன ஆச்சோ தெரியலையே. என்னடா சொல்ற? நான் வந்துடுறேன். சின்ன குட்டிக்கு தகவல் சொல்லிடு. ஐயோ, விட்டுட்டு போயிட்டாடி. என்னையா? இல்லையா? இந்நேரத்துக்கு எதுக்கு வெத்தலை கேட்க? என்னடா ஆச்சு? ஒன்றும் மட்டும் பண்ணலங்கப்பா, போயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த வாரம் தான் மயில் அழைப்பு இருக்கு. இப்ப பார்த்து இப்படியா நடக்கணும்? பூசாரிக்கு சொல்லி அனுப்புங்கடா. ஆக வேண்டிய வேலையை பாருங்கடா. இது வீடு தீட்டு இல்ல, ஊரு தீட்டு. டேய்,
அந்த பாடைக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிண்ணா. ராஜு, ஆ அந்த எரிக்கிற கட்டைக்கு என்னன்னு பாருப்பா. சரிங்கப்பா. அடியே தங்கமயில, அவளை கூட்டிட்டு போய் கோடி துணி எடுத்துட்டு வாடியே. நீ போய் வித நெல் கொண்டு வாடா. சரியாத்தா. நம்ம 2 பேரும் வா, போய் வரட்டிக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். வா. நன்றிம்மா. கதிர் சாப்பிட உயிரோட தான் இருக்கா? கதிர் சாப்பிட உயிரோட தான் இருக்கா? கதிர் சாப்பிட. டேய், நீ இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே, கதிர் சாப்பிட உயிரோட தான் இருக்கா. என்னடா உளற? சத்தியமா சொல்றேன். அவன் குசு விட்டான். குசு விட்டானா? அண்ணே, அண்ணே, அத்தாடி, டேய், கிளவி எங்கடா? வரட்டி எடுக்க போயிருக்கப்பா. வரட்டும். போயிட்டான்டா, வாய்வுப்பா. அதான் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்து சொல்லுதா. டேய், எனக்கு தெரியாதா? அதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, செத்து போன பணத்துக்கு குசு வர்றது சகஜமாடா. அதான் கொஞ்சம் இன்னொரு தடவை பார்த்து சொல்லு. டேய், அவங்கதான் அவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. போட, பணத்தை தூக்குங்கடா. சரிங்கப்பா. சீக்கிரம் போங்கடா. அதான் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கதிர் உயிரோட தான் இருக்கா. உனக்கு என்ன புதுங்குற வேலை? படா. டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முடியலப்பா. என்னடா எரும மாடு மாதிரி இருக்கீங்க? ஒருத்தனை தூக்க முடியல? இல்லப்பா. இந்த வர்றேன். தூக்க முடியல? போங்கடா, போங்கடா. நல்லா தின்னுங்க.
தின்னுக்கிட்டே இருங்கடா. வந்து தொலைங்கடா. வாங்கடா. புடி காலப்படி. ஏண்டா 4 பேர் சேர்ந்து மல்லு கட்டியுமா தூக்க முடியல? ஏய் 4 பேர் சேர்ந்து தூக்குனா தான் போனான். இது அது கூட தகுதி இல்ல தெரியுமா உனக்கு? அவ இருக்கிற வரைக்கும் எப்ப தொலைவான்னு பேசிட்டு இப்ப அவ சாவுல கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பிரபா ரொம்ப வாய் நீளுது? உங்க அண்ணன் பேசின பேச்சுக்கு ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்க கூடாது. ஏதோ போனா போச்சுன்னு வந்தா. ஐயா சாமி, நீங்க யாரும் எதுவும் பண்ண வேணாம். மணி, நீ வந்து அண்ணனை தூக்கு. இங்க இருந்து போலாம். என்ன மணி வந்து தூக்கு? இங்க 4 பேர் சேர்ந்தே தூக்க முடியலையா? மணி வந்து என்ன கிழிக்க போறாரா? டேய் நீங்க எல்லாம் என்னடா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். அவன் வந்து கிழிக்கட்டும். அவன் வந்து எப்படி தூக்குறான்னு நாங்களும் பாக்குறோம். போட போய் தூக்கு. எங்க அண்ணனே சொல்லிருச்சு. மணி கிளம்பலாம். பிரபா பிரபா ஆஸ்பத்திரிக்கு இப்படி போனோம். அண்ணன் செத்து போச்சுடா. அங்க போன அவன் உடம்பு அறுப்பானுங்க. என்னால அதை தாங்க முடியாது. முடிஞ்சுதா? அண்ணே நம்ம எதுவும் பண்ணலண்ணே. அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுன்றாங்கண்ணே. புரியுற மாதிரி சொல்றா. அவன் குடிச்சிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே செத்து போயிட்டான்றாங்க. உடம்புல இருந்து குசு மட்டும் வருதான். டேய் இதெல்லாமாடா முக்கியம்? அண்ணே திருவிழாக்கு உத்தரவு வர நேரம் சொல்லி பணத்தை காலப்பட்டி அனுப்பி விட்டாங்கண்ணே. அதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். சரி பணம் காலப்பட்டிக்கு போயாச்சுல்ல, அப்போ அவனுங்களே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம வேலை மிச்சம். நான் இதை வச்சே அந்த கலெக்டர் அம்மாவை கையெழுத்து போட வச்சிடறேன்டா. நீங்க அங்கே இருங்க, அப்பப்போ தகவலை சொல்லுங்க. சரி தலைவரே. என்னண்ணே நம்மளால தூக்க முடியல, அவனால மட்டும் எப்படி முடியுது? டேய் கழுதை தூக்குறதெல்லாம் நீ தூக்க முடியுமா? இல்லப்பா, இதுல வேற என்னமோ இருக்கு. நம்ம யாராலையுமே தூக்க முடியல. உடம்புல இருந்து குசு வேற வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. நீயும் இப்படி பேசினா என்னடா அர்த்தம்? சரியா படலையா மோகரக்கட்ட. டேய் மணி, மணி, இந்த வாரம் தான் மயில் அழிப்புக்கான நேரம். உனத்த கூட அந்த ஊருக்குள்ள வச்சா நம்ம ஊர் தீட்டாயிடாதா? கதிர் சாகல. ஐயா அண்ணனை பத்தி யோசிங்கயா. மா புரிஞ்சிக்கம்மா, இது சாமி சமாச்சாரம். டேய் உனத்த தூக்கி ஊருக்கு வெளியே வைங்கடா. அண்ணே 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 டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே முடியலண்ணே. தூக்க சொன்னல அண்ணே, கதிர்
கதிர் சாகலண்ணே. டேய் இது ஏதோ மொத்தமா தப்பா இருக்குது. முதல்ல இங்க இருந்து எடுத்துட்டு போடா. இல்ல சொல்லாத கேளுங்கண்ணே. போறியா இல்லையா இங்க இருந்து? அண்ணே போடா. நீங்களாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கதிர் ஐயோ. நிஜமாலுமே பிரபா, கதிர் உயிரோட தான் இருக்கா. நம்ப. என்ன இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் பேசணும் உசுருங்க. ஏய் என்ன அவங்க சொல்றது நியாயம் தானே? என் பிள்ளைக்காக எவ்வளவு பாடுபட்டாரு அவரு. அன்னைக்கு வேற யாராவது வந்து நின்னீங்களா? அம்மா, கதிர் சாகலம்மா. அம்மா நம்புங்கம்மா, கதிர்க்கு ஒன்றும் இல்லைம்மா. கதிர் சாகல. வாய்வுப்பா. ஐயா ஐயா தூக்க முடியாத தெய்வத்தை தூக்க ஒருத்த இருக்க, வாழ்ந்த தசை இல்லாம வந்த தசை இல்லாம மத்தியில நிக்க, அப்படி நிக்கிற அவனுக்கு மாலை போட்டு முடிக்கையில 4 கால் நாட்டாம மண்டிட்டு போவான். அப்படி வர்ற தெய்வத்தாலதான் இந்த கால கம்மாய்பட்டுக்கே நல்லது நடக்கும். சாமி வந்திருக்குமா? சாமி வந்திருக்கு! சாமி வந்திருக்குடா! டேய்! சாமி வந்திருக்குடா! சாமி வந்திருக்கு! சாமி வந்திருக்குமா? சாமி வந்திருக்கு! ஐயா! சாமி வந்திருக்கியா? சாமி வந்திருக்கு! பூசாரி, என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? தீட்ட தட்டி விட்டு போய. நீங்க நம்பல? இன்னும் நம்பல? தூக்க முடியாத தெய்வத்தை தூக்க ஒருத்தன் வருவான். அது வாழ்ந்த திசை இல்லாம வந்த திசை இல்லாம மத்தியில நிக்க.
மாலையிட்டு முடிசுட்டும் போது 4 கால் நாட்டாம வந்து மண்டிட்டு போவான். அந்த சாமி இந்த காளக்கம்மாய்பட்டிக்கு வரும். என் ஆத்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. பூசாரி, உங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்குன்னு எங்களுக்கும் தெரியும். ஆளும் முகரக்கட்டை. தூக்க முடியாத தெய்வத்தை தூக்க ஒருத்த வருவா. அது இவன் தான். வாழ்ந்த திசை இல்லாம வந்த திசை இல்லாம மத்தியில நிக்க, புரியுதா? காலப்பட்டியில இல்லாம கம்மா பட்டியில இல்லாம பஞ்சாயத்துல நிக்குதா அந்த சாமி. அந்த சாமி இதுதான். மாலையிட்டு முடிசுட்டும் போது 4 கால் நாட்டாம வந்து மண்டிட்டு போவான். நான் மாலையிட்டு முடிசுட்டும் போது 4 கால் நாட்டாம சேர்ல உட்கார்ந்திருக்கா சாமி. உட்கார்ந்திருக்கா. பூசாரி, 4 கால் நாட்டாம மண்டிட்டு போவான்னு உங்க அம்மா சொன்ன சொன்னேன். இப்ப என்னமோ 4 கால் நாட்டாமன்னு சேர கை கட்ட. சாமி வந்திருக்கியா? கலா, 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 என்னமாச்சு? அம்மா, கலா, அம்மா, என்னமாச்சு? அம்மா, கலா, ஒண்ணும் இல்ல. அத்தா, கொஞ்சம் என்னன்னு பாரு. எல்லாம் சந்தோஷப்படுற விஷயம்தான்ப்பா. கரு உண்டாயிருக்கத்தா. சாமி, 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 உன்னை யார் நம்பலனாலும் நான் நம்புறேன். என் குளத்துக்கே விளக்கேற்றி வச்சது நீதான். சாமி, 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 சாமி. நீ யாரும் நம்பல, இன்னும் என்ன நம்பல. உங்களுக்கெல்லாம் சாமியோட உத்தரவு கிடைக்காதியா? இப்ப சொல்றியா? உங்க யாருக்கும் சாமியோட உத்தரவு கிடைக்காது. சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு சாமியோட உத்தரவு கிடைக்காது.
ஐயா சாமி, அவன் உன்னை கும்பிட்டதே இல்லை. ஆனால் அவன் உடம்பு தான் உனக்கு தேவைப்பட்டுச்சுல. திருவிழா முடிஞ்சதும் அவனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. இது என் மேல சத்தியம், சரியா? இது போதும் சாமி, இது போதும். மணிமுத்து, துண்ணூரை போட்டு கயத்தை கட்டி விடியா. என்னையா தயங்கி நிக்கிற? சாமி முடிவு பண்ண பல்லக்கு நீ. கயத்தை கட்டி விடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மணிமுத்து, எங்களுக்கு கட்டி விடப்பா. அட கட்டி விடப்பா. இப்ப நீ பூசாரி. எத்தனை வருஷமா தாவ கிடந்தேன், எனக்கு இப்படி கொடுப்பனெல்லாம் பண்ணிட்டு. கதிர் வந்துருவான். சாமி உடம்பு விட்டு போற வரைக்கும் தான். வேர்ல்டு டூர் போக வேண்டியவன்டா நான். மறுபடியும் இந்த ஊருக்கே வர வச்சிட்டீங்க. நம்ம ஊரை விட்டு போனா ஊர் இவ்வளோ அழகாயிடுச்சு. எப்படி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? வெட்டு கத்தியும் விச்செருவாளும் என்றிருந்த ஊர் இப்படி மங்களகரமாய் மாறியது எப்படி? பொறுத்தது போதும், அமைத்துக் கொள்வோம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வியூஸை. தேவையில்லாத வீடியோக்களை கண்டென்ட் ஆக்கி அதை காசாக மாற்றுவோம். ஆகவே சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதி. நான் உங்கள் நண்பன் பாண்டி. இது உங்கள் சேனல் வேண்டாம் பாண்டி. எப்படா வந்த? எங்க போறா தாவணி போட்ட தீபாவளி. ஃப்ரெண்ட்ஸ், சீஸ் கோல்டன் பிகாக் தங்கமேலே ஹாய் சொல்லு. ஹாய். எவ்வளவு பேரா இருக்காங்க லைவ்ல? அதுவா முக்கியம்? 999 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அதான் முக்கியம். டேய், எவ்வளவு பேரா இருக்காங்க லைவ்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இடையூறுக்கு மன்னிக்கவும், இணைந்திருங்கள். என்ன ஊரே ஒரே கொண்டாட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு சாமி வந்திருக்கு. நம்ம ஊருக்கு சாமி வந்திருக்கு? எங்க? பஞ்சாயத்துல போய் பாரு. என்ன கதிரவன் என்ன செத்த மாதிரி இருக்காரு? இவங்க சாமின்னு சொல்லி மந்தையில் உட்கார வச்சிருக்காங்க. ஐயா, என் சாமி, உன்னை பார்த்து அடுத்த செகண்டே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டியா? என் கடவுளே, என் தெய்வமே, என் சாமி, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் சாமி நீதாயா. இன்னைய நேரத்து நீதாயா என் குலசாமி. எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருச்சே. நம்ம புதுசாமி எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கொடுத்துருச்சே. தலைவரே, நீ கண்டிப்பாக பணத்தை எரிச்சிருவோம், முடிச்சிருவோம் தலைவரே. ஐயோ, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தலைவரே. ஐயா, அங்க என்னடா? ஐயா, அங்க ஐயா சாமி. என்னடா? என்னடாச்சு?